தனுசு. தனுசு வந்து அர்த்தாஷ்டம சனியில இருக்காங்க. தனுசுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். குடுக்கல் வாங்கல் கவனம் அப்படின்றது வேணும். யாருக்கும் கொடுக்கவும் வேணாம், பெரிய லெவல்ல வாங்கவும் வேணாம், யாருக்கும் வாக்கும் கொடுக்க வேண்டாம். சேர்க்கையில கவனம் அப்படின்றது வேணும். இவங்களோட ரகசியங்களை மத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கணும். இது வந்து நல்லது. ஓகேங்களா? கும்பம் பத்தி சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி கிட்டே ஒரு கேப் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ஒரு இடைவெளி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். கும்பம் எவ்வளவோ மீண்டு வந்துட்டாங்க, இருந்தாலும் கணவன் மனைவி உறவு முறை, இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் வந்து காஷியஸா தான் இருக்கணும். ஒரு கேப் பெருசா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க நம்மளை விட்டு போறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இந்த விதத்துல கவனம். பினான்சியலி கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கும், இருந்தாலும் பினான்சியலி ஸ்டெபிலிட்டி இருக்கே அப்படின்னு பெரிய லெவல்ல கடன் வாங்கிடக்கூடாது. ஏன்னா சனி பாத சனியா இருக்கான். 6ஆம் மாசம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய லெவல்ல கடன் வாங்கிடக்கூடாது. மீனம். மீனம் ஜென்ம சனியில இருக்கிறதுனால மன ரீதியான குழப்பங்களும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டியும் வரும். நம்ம அதை ஓவர்டேக் பண்ணணும். இது எல்லாமே 6 months வரைக்கும் தான், அதாவது 6th month வரைக்கும் தான். 2026 1ஆம் மாசத்துல இருந்து 6ஆம் மாசம் 6 மாசம் வரைக்கும் தான் அந்த இம்பாக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் குரு பார்வை இருக்கிறதுனால மேக்சிமம் வந்து மீனம் அவங்களோட பழைய ஏந்துவோட வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராகு 12ஆம் பாவம் அப்படின் போது பெரிய லெவல்ல எக்ஸ்பென்சஸ், லாவிஷ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு செய்யும் போது ஒரு முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணி செய்யணும்.